முக்காடு நேர்களே ஏக்தோ தீன் சார் கற்றுக்கோங்க, இனி ஒன்றா நடக்கும் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஏன் தைரியமாக இருந்தோம் அப்படின்னா, டிவிக்கே கூட இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்த மாதிரி அதாவது சமத்துவம் பகுத்தறிவு இந்த கொள்கையை பேணி காக்கிற மாதிரி கட்சிகள்லாம் அங்கே இருக்கிறதுனால, டிவிகேவோட கிடுக்குப்பிடி நம்ம சமத்துவ கட்சிக்கிட்டு இருக்கிறதுனால, ஒருவேளை பிஜேபி ஏதாவது திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு எதிராக கொண்டு வந்தால் அதை எதிர்த்து முறியடிக்கிறதுல இந்த கட்சிகள்லாம் இருக்கும்னு நம்ம நம்பிக்கையாக இருந்தோம். இனி அப்படி இல்லை ராசா, இது ஏற்கனவே ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ண மாதிரியே இருக்குது. ஆனால் இப்போ தான் நடந்திருக்கு. அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததுனால அப்படி நாங்கள் வெளியே வர சொல்லி வேலுமணியோட கேங்ஸ் ஒரு 30 பேர் பக்கம் ஏடிஎம்கேலேருந்து வெளியே வந்து டிவிகேக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் டிவிகேக்கு ஆதரவு கொடுத்த உடனே நீங்கள் நினைக்கலாம், சட்டமன்றத்தில் ஏதாவது தமிழ்நாடுக்கு எதிராக வந்து ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்தால் அதை ஆதரவு அளிக்கிறவங்க கம்மியாக இருந்தாங்கன்னா அப்படின்னா அதை திட்டம் வந்து செயல்படுத்த முடியாது. ஆனால் இப்போது ஒருவேளை டிவிக்கேல இருக்கவங்க எல்லாருமே ஆதரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கம்யூனிஸ்ட்டு இந்த முஸ்லீம் லீக்கு இவங்களாம் வந்து ஆதரவு அளிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இங்கே பிஎம் ஸ்ரீ திட்டம், இந்து முஸ்லீம் இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்க ஏதாவது வந்து பிரிவினைவாத அரசியல் பேசுகிற மாதிரி ஏதாவது திட்டங்கள் ஏதாவது உள்ளே வந்துச்சு அப்படின்னா, முஸ்லீம்களுக்கு எதிரான திட்டங்கள் ஏதாவது உள்ளே வந்துச்சு அப்படின்னா அதை ஆதரிக்கும் கூட்டம் அதிகமாகும். ஏற்கனவே விஜய் மேலே ஒரு விமர்சனம் இருக்குது. விஜயோட படத்துலலாம் முஸ்லீமை போட்டு பொழக்கிற மாதிரியும் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் மாதிரியும் அது காமிக்கிற மாதிரி இப்போ இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒருவேளை வடக்கில் நடக்கிற மாதிரி பக்ரீத் பண்டிகை வந்தாலோ கிறிஸ்மஸ் வந்தாலோ அங்கே முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான ஒரு போர்க்களமே நடக்கும். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்தால் அதுக்கு எதிராக நம்ம எதிர்க்கட்சிகள் போராடினாங்க அப்படின்னா அதுக்கோட பலம் வந்து குறைஞ்சிருச்சு. முக்காடி நேர்களே, அப்படி குறைஞ்சிருச்சுனால நம்மளுக்கு என்ன பாதிப்படும்னா, இங்கே பிரிவினைவாத அரசியலேருந்து உயர்த்தப்படும். இங்கே பிரிவினைவாத அரசியல்னால தான் வந்து அரசியல் ஆக்கப்படும். அதனால் மக்கள்லாம் அடிச்சுக்கிட்டு வாங்கோ, அதனால் மக்கள்லாம் வந்து ஒற்றுமை சீர்குலைக்கப்படும். அதனால் முக்காடு நேர்களே, இந்த அரசியல் சூழ்நிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்று டே டிவிக்கே, நீ என்ன பண்ணுறனா பெரும்பான்மைக்கு கம்மியாக சீட்டு ஜெயிச்சு தனிப்பெருங்கட்சி ஆயிடுச்சு. பிளான் 2, டிஎம்கேல உள்ள கூட்டணி கட்சியில் அவர் விட்டு டிஎம்கேவை தனிமரம் ஆக்கிடுங்க. பிளான் 3, எதுக்கு ஏடிஎம்கேவை 2ஆ பிரிச்சு வைங்க, நமக்கு பின்னாடி யூஸ்ஃபுல் ஆகும். ஜி, இதுக்கு நம்ம ஸ்டேட்டா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிடலாமே. ஆட்சி அமைக்கலாம் தான், ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்களே.